அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க எல்லா நிறையே குவலையுமெல்லாம் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கமுறை வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 280 பரஞ்சுடர். உபதலைப்பு எண் 1. அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1549 1550. இரவோடு பகலில் அவியல் பொது நடமிடு பரமதிகாந்த பரம்பரஞ்சுடரே. இங்கு பரஞ்சுடர் எனக் கொண்டு போற்றப்படுகின்றதும் நம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை பதியே ஆம். பரஞ்சுடர் என்றால் சிறந்த மேலான ஜோதியாகும். அதற்கு முன்பும் பரம் என்பதை ஓர் அடைமொழியாக்கி பரம்பரஞ்சுடர் என பகரப்பட்டுள்ளது. இது சிறப்புடைய மிக மேலான ஜோதியை சுட்டுவதாம். வேதத்திற்கு சிறிதும் எட்டாதது, வேதாந்தமாகிய உபநிடதத்திற்கும் விளங்காதது, அதற்கு மேலே அருள் நிறைவோடு விளங்குவது எதுவோ அதுவே இந்த பரஞ்சுடராம். அம்மேல்நிலையை இரவு பகலில்லா இயல் பொதுவாகும். இரவு பகல் என்பது அல்லது பகல் இரவு, நினைப்பு மறப்பு, பிறப்பு இறப்பு, சகலம் கேவலம், மற்ற இடம் என்றெல்லாம் குறிக்கப்படுவது அருட்ஜோதி நிலையுமே ஆகும். அருட்ஜோதி ஆகிய பரஞ்சுடர் அருள்வெளியிலே நித்தியமாய் இருந்து கொண்டு தன் ஐந்தொழிலை புரிந்து கொண்டே இருக்கின்றதாம். அவ் அருட்பெருவழி பொதுவெனப்படும். அந்த பொதுவிலிருந்து ஆனந்த திருநடனம் ஆடிக்கொண்டுள்ளார் நம் ஆண்டவர். மனிதன் புறநிலையில் வாழ்கின்றவரை பிறப்பும் இறப்பும் நினைப்பும் மறப்பும் அடைந்து கொண்டே இந்த பகலும் இரவும் உடைய நிலவுலகில் வசித்து வருகின்றான். இந்த துவந்த நிலை இருக்கும் வரை அருள் உண்மை அறிய முடிகின்றதில்லை. சுத்த சத்விசாரத்தால் அகம் ஒளிர் சுடரின் உண்மையை உணர்ந்து அதுவே தன்னுண்மை என்பதை அனுபவபூர்வமாக கண்டு நிற்கும் போதுதான் அவன் சுத்த நிலை பெற்றவனாகின்றான். இவன்தான் அச்சுடராய் என்றும் விலங்குகளின் பிறப்பும் இறப்பும் அற்றவனாக இரா பகலில்லா இடத்தில் இருக்கின்றவனாக உள்ளான். அந்நிலை அனுபவத்தை பெற்றுவிட்டால் பின்னர் அதனை மறப்பதாகிய கேவலமும் சூழ் உலகத் தோற்றங்களை பலவாக காண்கின்ற சகல நிலையும் ஏற்படாது. சுத்த நிலையில் இருந்து கொண்டு எங்கும் பதியுருவை அருட்சுடரை அனந்த வண்ண தோற்றம் கொண்டுள்ளதாகவே காண்பான். ஒன்றாகிய பரஞ்சுடர்தான் ஒவ்வொரு ஆன்மாவிலும் இருந்து ஆக்கலாகிய ஐந்தொழில் நடனம் புரிந்து வருகின்றார். ஒன்றானபதி எல்லா ஆன்மாவிலும் இருந்து விளங்கலின் நடமாடுகின்ற தலம் ஒரு பொதுவிடமாக ஒருவன் காண்கின்றான். ஒன்றில் கண்டுவிட்டால் போதும் அதுவே எங்கும் விளங்குவதாகவும் கண்டுகொள்ள முடிகின்றதாம். அன்றியும் அருள் ஞானம் விளங்கும் உள்ளம் ஓர் அக அனுபவிக்கே உரியதாக இருக்கின்றது. அந்த ஓர் உள்ளத்தலம் போக வேறு எங்கும் அருள் விளங்குவதில்லை. அழிந்துவிடும் வேறு வேறான தோற்றங்களே புறத்தில் சூழ்ந்து விளங்க காண்பான். ஆகவேதான் சுத்த சன்மார்க்கிக்கு அவனது ஆன்ம சிற்சபையே உரையுளாகவும் கடவுள் பொதுவாகவும் இருக்கின்றதாம். இதிலிருந்துதான் அருள் நடனம் புரிகின்ற கடவுளும் அப்பதியோடு உரையும் மனிதனும் எங்கும் தாமாய் இருந்து விளங்கும் உண்மை அனுபவிக்கப்படுகின்றதாம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருட்பொதுவிருந்து ஆடுகின்றார். அவர்மயமான திருவருட்பிரகாச வள்ளலும் நித்தியமான வாழ்வை உலகெல்லாம் கண்டுகொள்ளச் செய்கின்றார். அருட்பொது உண்மை இதுகாரும் உலகுக்கு அறியப்படாதிருந்தது. அந்த அருட்பொதுவே அருட்பிரகாசர் வடிவில் நிறைந்து நிலவத் தொடங்கிவிட்டிருப்பதால் இந்த வள்ளல் மூலம் உலகம் அருட்பொதுவை அருள் அனுபவத்தில் கண்டுகொள்ளக்கூடியதாகி விட்டிருக்கின்றதாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.